இந்த மாதிரி டின்னர் செய்யணுன்னா நீங்கள் சீக்கிரமாகவே டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறது நல்லது. ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, உளுந்து இந்த 4யும் போட்டு நல்லா ஊற விட்டுடுங்க. 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பருப்பு கலவை நம்ம அரிசியெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாவு கொரன்னு இருக்கணும். தோசைக்கல்லில் ஊற்றும்போது நம்ம அதை அப்படியே எடுத்து தேய்ச்சி விட்டு தான் எடுக்கணும். தேவையான அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரம் அதிகமாக வேணுன்றவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு காரம் வேணான்றவங்க அந்த பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இந்த மாவை தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா தேய்ச்சி விடணும். இது தோசையாக வராது, கொஞ்சம் அடை பதத்து தான் இருக்கும். அதனால் அதை நல்லா தேய்ச்சி மெலிசாக விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் எண்ணெயை ஊற்றி செவக்க விட்டு எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், சூப்பரான ஒரு உரப்படை ரெடிங்க. இது டின்னருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த டின்னர் பிடிக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.